நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 2024 எப்படி இருந்துச்சு, கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக 2025 எப்படி இருக்க போகுது? ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் கேட்குறது, போங்க மேடம் 7ல் சனி, இப்போ 8ல் சனியா? இது கண்டக சனி, அது அஷ்டமத்த சனியா? போச்சுடா, இந்த 2.5 வருஷமும் போச்சா அப்படின்னு பலருக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. பொதுவாகவே சிம்மராசினுடைய குணமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்ட்ராங். திடீர்னு அவங்களுக்கு எங்கேருந்து தான் ஒரு போல்ட்னஸ் வரும், அசாத்திய போல்ட்னஸ் அப்படின்றதே புரியாது. அப்படிப்பட்டவங்களே 2024 நிறைய தடுமாறிட்டீங்க. அது என்னன்றது நான் சொல்கிறேன். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நிறைய சிம்மராசிக்காரங்கள், அந்த நிறையா அப்படின்றது 60% ஆஃப் த சிம்மராசிக்காரங்க சொல்கிறது எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அடுத்தது ஆரோக்கிய கோளாறுன்றது சொல்லாத சிம்மராசியே இல்லை. அதுலேயும் தலைவலி, கழுத்து வலி, மசில் சம்மந்தமான பெயின், காலில் அடிபட்டுடுச்சு, சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்றது எல்லாமே தொடர்ந்து சொல்கிறீங்க. அதே மாதிரி வயதானவர்களாக இருந்ததுன்னா முட்டி வலி, நடக்க முடியலை அப்படின்றது எல்லாமே தனக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அனைத்து சிம்மராசிகளும் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண விரயம் விரயம் விரயம், சேவிங்ஸ் எல்லாமே கரைஞ்சு போச்சு அப்படின்றது 2024 நீங்கள் பார்த்துருப்பீங்க. குழந்தைகளாக இருந்தால் கூட எக்ஸாம் எழுதும்போது பயத்திலேயே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர். இன்னும் சொல்லப்போனால் அண்டுன்றதை மறந்துட்டேன், இஸ்ன்றதை மறந்துட்டேன் மேடம், இதெல்லாம் கூட எப்படி உள்ளே போய் மறைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு மறதின்றது பெரிய லெவலில் உங்களுக்குள்ள டியூ டு பயம், அந்த பயத்தினால் ஏற்பட்டுடுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் மேலும் நிறைய பேருடைய தந்தையினுடைய ஆரோக்கியம், தந்தைக்கு ஆப்ரேஷன், தந்தைக்கும் உங்களுக்கும் உறவு அவ்வளோ சரியில்லை. அதே மாதிரி அவங்க தந்தை வழி சொத்து, ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை, அண்ட் உங்களுடைய எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர் திருப்தியாக இல்லாததுனால ஒரு பிரச்சனை. அதே மாதிரி கணவன் மனைவினுடைய அந்யோன்யம் கெடுது. நான் எப்பயுமே வெடுக்குன்னு தான் பேசுவேன், ஆனால் இப்போ வெடுக்குன்னு பேசினா பிடிக்கவே மாட்டேங்குது, வெறுப்பாக இருக்குது அப்படின்றதும் தனிமையை விரும்பின சிம்மராசி அன்பர்கள் எக்கச்சக்கமான பேர். அதே மாதிரி செவ்வாய் அப்படின் போது அப்பானுடைய சொத்துக்களுக்காக நிறைய பேர் கோர்ட்டு கேஸு அப்படின்லாம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எதை எடுத்து முன்னாடி வச்சாலும் எல்லாத்துலேயுமே ரிப்பேர் தான் அப்படின்றதும் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டையும் விருச்சிகத்தையும், விருச்சிகம்ன்றது செவ்வாய் வீடு, அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் வீடுன்றதும் செவ்வாய் வீடு, அங்கே அவர் ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு நிலையில் இருந்ததுனால எல்லா சிம்மராசி மக்களும் அதில் கொஞ்சமாக நல்லது நடந்தால் கூட பதட்டம் 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 அப்படின்றது எல்லாமே தஸ்ஸு புஸ்ஸுன்னு தான் இருந்துட்டு இருக்கீங்க. 2025 விட்டுடவா போகுது அப்படின்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். 2024 விட கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறேன்றது நீங்கள் பார்த்துக்கணும். சும்மா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறது இல்லை. சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்பீங்க? ராகு கேது பயிற்சி வேறையே மேடம், எங்கள் மேலேயே கேதுவும் 7ல் ராகு இருக்கு, ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே பிஞ்சிட்டு போகுது, நிறைய சிம்மராசி அன்பர்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கீங்க. அப்படின்னாலும் குரு மாறினதுக்கு அப்புறம் குருனுடைய பார்வை ராகு மேலே விழுது இல்லையா? அப்போது 7ல் ராகுவை பற்றி கவலையே பட வேண்டாம். உங்களை நல்லா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்குவாங்க. நட்பு சூப்பராக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க நல்லா இருப்பீங்க. பார்ட்னர்ஷிப் பிரச்சனையாக இருக்கிறவங்க கூட இப்போ யாரோ ஒரு மனிதர் நடுநிலைப்படுத்தி உங்களையும் புரிய வைப்பாரு, அவங்களையும் புரிய வைப்பாரு. அந்த மாதிரி புரிய வைக்கும்போது அந்த நட்பு மேலும் ஸ்ட்ராங் ஆகும். ஈகோன்ற ஒரு விஷயத்தினால தான் இவ்வளோ பெரிய லாஸா அப்படின்றத புரிஞ்சு கை கோத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா ராகு அப்படின்றவர் ஹீஸ் கால்ட் அ மல்டிப்ளையர். அதுவும் குருவோட பார்வையில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
கரெக்டான வழியில ஸ்ட்ராங் பாண்டேஜோட, சொல்ல போனா இனி லைஃப் லாங்குக்கு அவங்களோட கை கோத்து அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இதுக்கு தான் சண்டை போட்டோமா அப்படின்றத புரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல நிலைக்கு போவீங்க. அப்போ கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தான் சண்டை போடுமா போங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னுடைய பாண்டேஜும் சூப்பரா இருக்க போகுது. அதே மாதிரி குருனுடைய பார்வை அப்படின்றது ராகு மேல வர்றதுனாலையும் அண்ட் குரு அப்படின்ற அமைப்பு உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் சனி பகவான் அங்க பார்க்கறதுனாலையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்களால் உங்க குழந்தைகளுக்கு நன்மை, குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை அப்படின்றது இருக்கும். அண்ட் மேலும் பக்குவம் பெற்ற ஆட்களா இருப்பீங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப திருமண பந்தத்துக்குள்ள இப்பதான் நுழைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அம்மா வீட்லயும் ஹஸ்பண்ட் வீட்லயும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். கிளியரா உங்க மைண்டை வச்சுக்குவீங்க. என்ன சொல்வீங்கன்னா பாருங்க, எதனாலும் உங்க 2 பேர்கிட்ட பேசிக்கோங்க. அவங்க மாமியார்கிட்ட சொல்வீங்க இதை கொண்டு வராதிங்க என்கிட்ட, உங்களுடைய அம்மா அப்பாட்ட சொல்வீங்க இதை கொண்டு வராதிங்க உங்ககிட்ட. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுலேருந்து நீங்க வெளியில நீங்க எந்த ஒரு சிக்கலுக்குள்ள சிக்காம ஸ்மூத்தா மூவ் பண்றது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா லாபஸ்தானத்துல குருன்றது பல ரூபத்துல எதுக்குள்ள நுழையணும், எதுக்குள்ள நுழையக்கூடாது, நெகட்டிவான விஷயத்த காதுக்கே கொண்டு வராதிங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்லிட்டு நீங்களாச்சு உங்க வேலையாச்சு அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குருனுடைய பார்வை அற்புதமா இருக்கிறதுனால உங்களால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களாலேயே நன்மை நடக்கக்கூடிய பல அற்புதமான காலகட்டமாகவே இந்த 2025 இருக்க போகுது. அஷ்டமத்த சனி இருக்கதான் போகுது. ஆனா உங்களுக்கு கண்டக சனி அளவுக்கு பாதிப்பு இல்லை இல்லை இல்லை. ஏன்னா அந்த சனி பகவான் இருந்த நிலை அப்படி. அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சியா இருந்தாலும் அவருடைய பார்வைகள் திருப்திகரமா இல்லை. உங்க மேலேயே பட்டுட்டு இருந்தது, பிளஸ் செவ்வாயோடையே இருந்தது. இப்போ அவருடைய பார்வை சுக்கிரன் மேலையும் அதே மாதிரி புதனோடையும் இருக்கிறதுனால அவர் ஒரு ஸ்மூத் பிளானட்டா தான் இருப்பாரே ஒழிய, அதுவும் அவர் இருக்கக்கூடியது குருனுடைய வீடு. அந்த குருனுடைய பார்வை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில இருக்கிறதுனாலையும் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே இருக்க போறதுனாலையும் இது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு எனிமி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த எனிமியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர் வந்துட்டாங்க. அப்படின்னு என்ன, அப்பாடா இப்போ அந்த டீச்சர் வந்துட்டாங்க, இனி இவ வாலாட்ட மாட்டா அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. இதே தான் உங்களுடைய தொழில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லையும் அவங்க உங்களை நெகட்டிவான பர்சன்ஸ் உங்களை டார்கெட் பண்ணினாங்கன்னா உன் வேலையை பார்த்துட்டு போ, அவன் வேலையை அவன் பண்ணுவான், அவன் பர்ஃபெக்டான பர்சன், நீ வந்தியா ரைட் டைமுக்கு அப்படின்னு உங்களுடைய பாஸ் கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குங்க இந்த 2025. ஸோ எதை சுற்றி எப்படி பார்த்தாலும் 2025 உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போவீங்க. அண்ட் மேல் படிப்பு படிக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நிறைய ப்ளஸ்ஸஸ் காத்துட்டு இருக்கு. அந்த சில விஷயங்கள் கொஞ்சம் காஷனாக இருக்கணும் அப்படின்றது, தேவையில்லாத குழப்பம், ஓவர் திங்கிங் அப்படின்றத மட்டும் தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ். சூப்பர், உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.